அதாவது இப்போ இந்த கிருஷ்ண சாய்பாபா கோயிலுங்கிறது நாங்கள் அமைச்சிருக்கோம். அவர் சாய்பாபாவே கிருஷ்ணருக்கு சிலை வைக்கலான்னு முயற்சி பண்ணார், நடக்கலை. இப்போ நாங்கள் கிருஷ்ணருக்கு சிலை வச்சு கிருஷ்ண ஜெயந்திலாம் நல்லா கொண்டாடுறோம். ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமை அன்னைக்கு ஒரு 1000 பேருக்கு சாம்பார், ரசம், கூட்டு, பொரியல் எல்லாம் போட்டு சாயந்தரம் பள்ளிக்கூடத்து பிள்ளைகளுக்கு ஒரு 400 பேருக்கு சாப்பாடு போடுறோம். இதை நிறுத்தாமல் நாங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். இது என்னென்னைக்கு நடக்கிற அளவுக்கு அதுக்கு உள்ள ஏற்பாடெல்லாம் நாங்கள் பண்ணி வச்சுருக்கோம். காலங்காலம் நடக்கிற மாதிரி இங்கே வந்து எது வேண்டிகிட்டு போனாலும் நடக்கும். அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. ஏன்னா கீழே வந்து பூமியில் அந்த முக்கோண வடிவம், எண்கோண வடிவம்னு 2 இது பூமிக்கு அடியில் இருக்குது. இது வந்து தஞ்சாவூர் பெரிய கோயிலில் இருக்குது, திருப்பதியில் இருக்குது, சிதம்பரத்தில் இருக்குது, திருச்செந்தூரில் இருக்குது. அதே மாதிரி இங்கேயும் அந்த அந்த முக்கோண வடிவமும் எண்கோண வடிவமும் கீழே இருக்குது. இந்த காணொலியை பார்த்துட்டு இருக்கவங்க நாங்கள் அன்னதானம் பண்ணணும்னா உங்களை அணுகணும்னா உங்களோட முகவரி, தொலைபேசி, அந்த விஷயம்லாம் சொல்லுங்கள். தொலைபேசி வந்து 94 44 50 40 89. வாரத்துக்கு எவ்வளோ ஒரு அன்னதானம் இப்போ ரூபா எவ்வளோங்க செலவாகுது? ஒரு வாரத்துக்கு ஒரு 35,000 ரூபா வருது. அரிசி வந்து 4 மூட்டை 5 மூட்டை வருது. எல்லாமே நாங்கள் யார்கிட்டையும் அணுகிறது கிடையாது. அவங்களா வர்றவங்க 10 ரூபா 5 ரூபா போட்டால் தட்டில் போட்டால் தான். வேறு மண்டை அப்படி பண்ணுறதுக்கு யாரையும் நாங்கள் கம்பல் பண்ணுறதில்ல. இல்லை, யாராச்சும் உங்களை அணுகணும்னா தாராளமாக செஞ்சு கூட செய்யலாம். அரிசி ஒரு 5 மூட்டை எடுத்து கொடுத்தா கூட போதும். இல்லை பணம் 30,000 பணம் கொடுத்தாலும் போதும். அது அவங்க கையாலேயே எல்லாம் செய்யலாம், அவங்களே பண்ணலாம் எல்லாம். அதில் ஒன்றும் தடையே கிடையாது. நம்ம ஆலயத்துக்கு தொடர்ந்து வாரம் வியாழக்கிழமை வரீங்க. நம்ம ஆலயத்தில் உங்களுக்கு கிடைச்ச அற்புதங்களை உங்கள் பேர் சொல்லிட்டு சொல்லுங்கள். எங்களுக்கு நல்லா இருக்குது. ரேணுகா என் பேர். நாங்கள் இங்கே பட்டூர் காத்தாயம்மன் கோயிலில் தான் இருக்குங்க. நான் நினச்சது நடக்குது, நிம்மதியாக இருக்குதுங்க. என் மகளுக்கு காசு விட்டு வாழ்க்கை கிடச்சி என் மகளுக்கு கல்யாணம் ஆகணும்னு நினச்சிட்டு இருக்கேன். அது நடத்தி கொடுப்பார் சாய்பாபா. சொத்து பிரச்சனை இருக்குது, அதுவும் தீர்த்து வைக்கிறாரு. எல்லாம் கிட்டக்க வந்துட்டு இருக்குதுங்க. நான் நினச்ச மாதிரி நடந்துட்டுருக்கு. கிட்ட வருது, தருவார். ரொம்ப சந்தோஷம். நானும் கொஞ்சம் வாரமாக வந்துகிட்டு இருக்கேன். வந்த அப்புறம் எனக்கு ரொம்ப மனசுக்கு நிம்மதி கொடுக்குறாரு. நிம்மதியாக இருக்குது. வியாழக்கிழமை வந்துடுச்சுன்னா இங்கே வரணும் அப்படின்னு காலையிலேயே தோணிடும். எனக்கு கொஞ்சம் கால் வலியெல்லாம் ரொம்ப இருந்துச்சு. இப்போ எல்லாம் பரவாயில்ல, நல்லாயிடுச்சு. இந்த இடத்துல வீங்கிக்கும், அதுக்கும் வேண்டிக்கிட்டேன், நல்லாயிடுச்சு. அம்மா பேர் விஜயலட்சுமி என் பேர். நன்றி. புதுக்கோட்டை புதுவுடையார் தெரு. இந்த பட்டோட புதுவுடையாரத்தில் அமைஞ்சிருக்கிற இந்த சாய்பாபா கோயிலில் நிறையா நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு. நான் வேண்டிக்கிட்டது எல்லாமே நிறைவேறிருக்கு. அதில் கல்யாணம் உட்பட நல்ல விஷயங்கள், நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. அதனால் இதோட சக்தி வந்து உண்மையாக அளப்பரியது. வணக்கத்துக்குரியது. என் பேர் ராஜா. நான் இங்கே பட்டுக்கோட்டையில் இருக்கேன். வாரம் வியாழக்கிழமை பாபாஜி கோயிலுக்கு வருவேன். நினைச்ச காரியம் எல்லாம் நிறைவேறும். வாரம் கரெக்டாக. வணக்கம். இந்த கோயில் பாபா கோயில் வந்து 4 வருஷமாக அன்னதானம் நடைபெறுது. நல்லபடியாக நடந்துகிட்டு இருக்கு. இங்கே வர்ற பக்தர்கள் அனைவருக்கும் வேண்டுனா வர கிடைக்குதுன்னு எல்லாருமே அவங்களோட நம்பிக்கையை வந்து சொல்கிறாங்க. வாரம் வந்து அவங்கவுங்களோட குறையை சொல்லி எங்களுக்கு நிறைவேறிச்சுன்னு வந்து சொல்கிறாங்க. எல்லாருக்கும் எல்லா வளமும் கிடைச்சிக்கிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. நல்லபடியாக நடந்துக்கிட்டு இருக்கு. அனைவரும் வாங்க, எல்லாருக்கும் நல்லது நடக்கணும். அதுதான் என்னோட வேண்டுகோள். எல்லாரும் அனைவரும் வருங்க. என் பேர் செல்வராஜ். நான் இந்த தெருவில் வசித்து வருகிறேன். இந்த தெருவில் வந்து ஏறத்தாழ 15 ஆண்டு காலமாக கிருஷ்ணா சாய்பாபா என்ற ஆலயம் அமைக்கப்பட்டு மிகவும் சீரோடு சிறப்பாகவும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. வாரம் வியாழக்கிழமை ஏறத்தாழ 1000 பேருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டு தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இது நிர்வாகத்தை வந்து மரியாதைக்குரிய அன்புக்குரிய MS ராஜேந்திரன் அவர்கள் நிர்வாகத்தின் பேரில் மற்ற உறுப்பினர்களும் கொண்டு சிறப்பாக அன்னதானம் நடந்து வருகிறது. அதற்கு அன்னதானத்திற்கு வேண்டிய உதவிகளும் மற்ற கிராமவாசிகளும் நகரத்தார்களும் செய்து கொண்டு வருகிறார்கள். இந்த அன்னதானத்தின் சிறப்பம்சமே வியாழக்கிழமை அன்று 1 மணிக்கு வந்தாலே இங்கே சிறப்பான ஒரு அன்னதானம் கிடைக்கும் என்ற மக்களுக்கு ஒரு ஆர்வமுடன் வந்து அன்னதானத்தை உண்டு அன்பிற்குரிய சாய்பாபா அவர்களுடைய ஆசியும் பெற்று மக்கள் சென்று வருகிறார்கள்.
ओम साई नमो नमः शिरडी साई नमो नमः जय जय साई नमो नमः सद्गुरु साई नमो नमः ओम साई नमो नमः श्री साई नमो नमः जय जय साई नमो नमः सद्गुरु साई नमो नमः शिरडी बाबा नमो नमः शिरडी नादा नमो नमः शिरडी वासा नमो नमः सद्गुरु साई नमो नमः ओम साई नमो नमः श्री साई नमो नमः जय जय साई नमो नमः सद्गुरु साई नमो नमः ओम साई नमो नमः शिरडी साई नमो नमः जय जय साई नमो नमः सद्गुरु साई नमो नमः ओम साई नमो नमः श्री साई नमो नमः जय जय साई नमो नमः सद्गुरु साई नमो नमः ओम साई नमो नमः शिरडी साई नमो नमः जय जय साई नमो नमः सद्गुरु साई नमो नमः ओम साई नमो नमः श्री साई नमो नमः जय जय साई नमो नमः सद्गुरु साई नमो नमः शिरडी बाबा नमो नमः शिरडी नादा नमो नमः शिरडी वासा नमो नमः सद्गुरु साई नमो नमः ओम साई नमो नमः श्री साई नमो नमः
सद्गुरु साई नमो नमः।